ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா மாங்காய் தொக்கு. இது ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தயிர் சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே இந்த மாங்காய் தொக்கு ரொம்பவே நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த ரெசிபியோட இன்க்ரீடியன்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணிக்கோங்க, நான் போட்டிருக்கேன் அதில். ஸோ நம்ம இந்த மாங்காய் தொக்கு செய்கிறதுக்கு இந்த மாதிரி இருக்கிற மாங்காவை, அதாவது ரொம்ப பழுத்து பழம் இல்லாமல் காயாக பதம் இல்லாமல் நம்ம மாங்காய் எடுத்து பொடியாக கட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் சின்னதாக இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மேங்கோ கட் பண்ணி எடுத்துக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அந்த கடாயை பார்த்திங்கன்னா அப்படியே இந்த மேங்கோ பீசஸை நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இது வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அரை டம்ளர்லேருந்து 3/4 டம்ளர் வரைக்கும் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இது மாங்காய் பார்த்திங்கன்னா சீக்கிரமே வெந்துடும் உங்களுக்கு. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் ஒரு அரை டம்ளர் இல்லைன்னா 3/4 டம்ளர் நீங்கள் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா மாங்காய் சீக்கிரமே வெந்துடும். தண்ணி ஊற்றிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடணும். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு சிம்மில் வச்சிடணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மாங்காய் ஓரளவுக்கு நல்லா 50% வெந்துருச்சு. அதோட கலரும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம் தேவையான அளவு. அடுத்தது பார்த்திங்கன்னா மஞ்சள்தூள் சேர்த்திக்கலாம். அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். இதெல்லாம் சேர்த்திட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணக்கப்புறம் நம்ம மறுபடியும் சிம்மில் வச்சுருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக வெந்துடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மாங்காய் நல்லா வெந்துருச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி ஜாம் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா அடுத்தது நம்ம இதுக்கு நாட்டு சர்க்கரை சேர்க்கலாம், இல்லைனா வெல்லம் சேர்க்கலாம். நான் பார்த்திங்கன்னா வெல்லத்தை சேர்த்திருக்கேன். வெல்லம் உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்னஸ் வேணுமோ அந்த அளவு சேர்த்திக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். நீங்கள் தான் வேணும்னா கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். ஸோ வெல்லத்தை சேர்த்திட்டு நம்ம மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த வெல்லத்தை போட்டோன்னே நம்மளுக்கு அந்த மாங்காவோட நல்ல கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. ஒரு மாதிரி ஜாம் பதத்துக்கு வந்துருச்சு. ஸோ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு இந்த மாங்காய் தொக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாங்காய் தொக்கு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடையில் எண்ணெய் எடுத்துக்கோங்க. ஒரு 2-3 டீஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. நிறைய எண்ணெய் ஊற்றினீங்கன்னா பரவாயில்ல. அப்போ தான் ஒரு 4-5 நாளைக்கு நம்ம இந்த மாங்காய் தொக்கு வச்சு சாப்பிட்லாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் உளுந்தம் பருப்பு, கொஞ்சம் கடுகு, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். இதெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறம் நம்ம இந்த செஞ்சு வச்ச மாங்காய் தொக்கில் சேர்த்திக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து சுவையான மாங்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப டெம்டிங்காக இருக்கும். டேஸ்ட்டில் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் உங்களை மறுபடியும் வேற ஒரு ரெசிபியில் நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.